உணர்வு நீங்க அடிக்கடி ஆழமா அத பத்தி பேசும்போது, எனக்கு ஒரு முக்கியமான உணர்வு ஞாபகம் வருது. இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, அந்த ஓவர் திங்கிங். நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ உங்கள நான் என்னையா நெனச்சு நான் பார்க்கணும். அப்படி நான் வாழ்ந்தா அந்த இடத்துல ஒரு தியானம் பிறக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல நான் என்ன பத்தி என்னால அதிகமா யோசிக்க முடியல. யோசிச்சா எல்லாமே ஒரு மாரி நெகட்டிவா போகுது. ஸோ அது ஒரு ஓவர் திங்கிங்கா மாறி என்னால தூங்க முடியல, சரியா சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுறேன். இத எப்படி தியானத்தின் வழியா நாங்க கடந்து வர்றது அப்படின்னு சொல்றீங்களா? அதான் தியானத்து வழியா இப்ப ஆற கடக்கிறதுக்கு கோச்சிங் நான் குடுப்பேன். இப்ப ஆற கடக்கிறதுக்கு நான் கோச்சிங் குடுப்பேன். ஆறுல திடீர்னு வெள்ளம் அதிகமாயிருச்சுன்னா, இப்போ ஆத்துக்குள்ள நீங்க எப்பயும் போல குருநாதர் சொல்லிக் குடுத்தத கடந்து வருவீங்க. திடீர்னு அதிகமான வெள்ளம் வந்துருச்சு. அப்ப குரு சொல்லிக் குடுத்ததையும் தாண்டி உங்களுக்குள்ள அத கடக்க முடியல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த சூழலை எதிர்கொள்றதுக்கு நமக்குள்ள என்ன மாற்றம் வேணும் அப்படின்னா, வலிமையான அதை எதிர்கொள்கிற ஒரு சூழல் வேணும். அப்போ எப்பயுமே ஒரு 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 தாட்டை, ஒரு வேலையை நீங்கள் வெறும் ஆலோசனையாக மட்டும் பண்ணுறீங்க, திங்க் பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்க, உங்களையே நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிறீங்க, பிறரை சந்தேகப்படுறீங்க. இது எல்லாமே நீங்கள் பேசுகிறீங்க, இல்லை மௌனமாக உங்களுக்குள்ளே நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு டிஸ்கஷன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு பையனோட சேர போகிறீங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் அறைக்குள்ளேயே பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்டீங்க, திருப்பி உங்கள் அறைக்குள்ளேயே நீங்கள் முடிவெடுக்க யோசித்து முடிவெடுத்தேங்கிறீங்க. அடுத்தது அந்த பையனை விட்டு பிரிய போகிறதுக்கும் இதே மாதிரி தாங்கிறீங்க. ஆனால் இது இல்லை. இது எல்லாமே நீங்கள் பண்ணது எல்லாம் வார்த்தைகள். அதுக்காக எந்த வேலையுமே நீங்கள் செய்யலை. புரியுதுங்களா? நீங்கள் சில வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு, உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு, இது வாழ்க்கையை போய் பொறுத்துறீங்க, பொருந்தாது. புரியுதுங்களா? இப்போ முதல்ல நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தலைவலின்னா அதுக்கு ஒரு தைலம் தடவுறோம். அந்த தைலம் எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துக்கு போய் சேருது. அப்போ தடவுற இடங்க வலி எங்கே இருக்குன்னா உள்ளே இறங்கணும் அந்த சாறு. அந்த மாதிரி ஒரு துன்பம்னா அந்த துன்பம் தீர்ற இடத்த நாம் கண்டுபிடிச்சி அந்த துன்பம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் முடிவே எடுக்கணும். இப்போ நீங்கள் துன்பம் தீர்றதுக்கு முன்னாடி வார்த்தையாகவே முடிவெடுத்துடுறீங்க. புரியுங்களா? அப்போ இன்பமோ துன்பமோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாக்களவுலே வச்சுக்கிறீங்க. அப்போ வேகமாக மேலேயே இருந்து மனசில் நாக்கில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு சரசரன்னு போகிறீங்க. அதுதான் நீங்கள் மன உளைச்சல் ஆகுறீங்க. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர் பாதி பேர் பொத்துன்னு உழுவுறதுக்கு காரணமும் அதுதான்.